வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரிஸ். அப்பா எவ்வளவு பெரிய டைட்டில் இல்ல, ஆனா அப்படித்தான் வைப்பேன். சரி, இந்த சீரிஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த சீரிஸ் நான் ஆரம்பிக்கிறேன். நவம்பர் 2ஆம் தேதியில இருந்து, அதாவது இன்னையிலிருந்து ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு படமா ரிவ்யூ பண்ண போறேன். கரெக்டா 69வது படம் ரிலீஸ் ஆகுறப்ப நானும் 69வது ரிவ்யூ நானும் கொடுப்பேன். அது ஜனநாயகன் படமா இருக்கும். இது நடக்க போகுது. சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற படம் நாளைய தீர்ப்பு. இந்த படம் விஜயோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. அதாவது விஜய் இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, ஒரு 6 படம் நடிச்சிருக்காரு. ஆனா குட்டி குட்டி வயசுல இருக்கிறப்ப குட்டி குட்டி ரோல் பண்ணிருக்காரு. ஆனா இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம். என்னடா நீயே ஃபர்ஸ்ட்ன்ற ஃபர்ஸ்ட் இல்லன்ற, ஹீரோவா நடிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் படம். சோ நாளைய தீர்ப்பு தான் விஜய் நடித்த முதல் படம் ஹீரோவாக. ஆக்சுவலா இது நாளைய தீர்ப்புனே பேர் இல்லைங்க, சோபாவின் நாளைய தீர்ப்பு. சோபா யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அம்மா. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இது யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர். சரி, நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, விஜய் இது விஜயோட இன்ட்ரோ சூப்பரா இருக்கும். எப்படி இருக்குன்னா, மெர்சன் படத்துல பாத்துருப்பீங்க, விஜய் புஷ்அப் புல்லப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை வச்சுதான் காமிச்சிட்டு இருப்பாங்க. செம்ம இன்ட்ரோவா இருக்கும். அதோட ஆரம்ப புள்ளியே இந்த படம் தான். இந்த படத்துல விஜய் புல்லப்ஸ், புஷ்அப்ஸ், அப்புறம் அந்த டம்பிள்ஸ் தூக்குறது, அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் ஆடுறது, குதிக்கிறது எல்லாமே பேக் ஷாட்ல இருந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. கரெக்டா அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அப்படி அழகா அப்படி வருவாரு. ஆனா சரி, என்னடா அழகுன்னு பேசுறேன்னு கேட்டா, ஆனா ஆக்சுவலா அவங்க சொன்னது உண்மைதாங்க. அந்த டைம்ல விஜய் முகத்துல நம்ம மூஞ்சி மாதிரி என்ன வடிகிற மூஞ்சாதான் இருந்திருக்கு. ஆனா அதுக்குன்னு நீங்க இந்த மாதிரிலாம் கலாச்சிருக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு எங்க அண்ணன் தான் பாத்தீங்களா அரசியல்ல பூந்து விளையாடுற. சரி, ஓகே, நம்ம டாபிக் எங்கேயோ போகுது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் இன்ட்ரோ கொடுத்துட்டு, என்னமா நீ எல்லாத்தையும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, வேலை செய்யாத, நான் தான் இருக்கேன்ல, என் வேலையை நானே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப அம்மா மேல பாசம் காட்டுற ஒரு பையன் தான் நம்ம விஜய். ஓகேவா? சரி, ஒரு விஜய் காமிச்சாச்சு. ஹீரோ. வில்லன் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயோட அப்பா இருப்பார்ல, அதாவது இதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க அந்த கதை. விஜயோட அப்பாவோட செட்டப்போட பையன் தான் வில்லன். அவன் பேரு ராக்கி. வில்லி ஒருத்தி இருக்கா, அவ பேரு ராணி. ஹீரோயின் பேர் பிரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கதை என்னன்னா, 18 வயசு பையன் தான் விஜய். ஏழை குடும்பத்துல இருக்கான். அவனோட டெய்லியும் சாப்பிட்றதுக்காகவும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனில போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான் அந்த பையன். இந்த பையன் இருக்கான்ல ராக்கி, அவன் அவன் கூட போய் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். சோ இப்படியே வம்பு பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு டைம் விஜய் அவனை கலாச்சு விட்டுறான். எப்படின்னா, அந்த வில்லி எப்படி கலாய்க்கிறானா, ஏய் உன் டாப்பை கழட்டிடுவேன் அப்படின்றாரு. என்னடா பண்ணுவேன்? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா உன் டாப்பை கழட்டிடுவேன். அப்புறம் வில்லனை பார்த்து உன் பாட்டத்தை கழட்டிடுவேன் அப்படின்றாரு. இதனால கோவப்பட்ட அந்த வில்லன் என்ன பண்றான், நியூஸ் பேப்பர் கம்பெனிக்காரன், ஏன்னா அவன் பெரிய ஆளு. இவங்க அப்பா இருக்கான்ல, அவங்க அப்பா பேர் அருண் மேக்தா. அவர் மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய கோடீஸ்வரன், இந்தியாவிலே நம்பர் 1 கோடீஸ்வரன் மாதிரி காட்டுறாங்க. ஆனா எப்படின்னா, இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, அருண் மேக்தா. மேக்தானா யாரும் ஞாபகங்க? ஹர்ஷத் மேக்தா. நீங்க இந்த ஸ்கேம் 1999 ஏதோ ஸ்கேம் 1982வா? சரி, அதை விடுங்க. ஹர்ஷத் மேக்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஆளை அப்படியே மாத்தி தான் அருண் மேக்தான்னு வச்சிருக்காங்க. ஹேர் ஸ்டைல் கூட அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல, நான் நோட் பண்ணிட்டேன். ஓகேவா? அவரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஸோ செட்டப்போட பையன், அந்த ராக்கி பையன் இருக்கான்ல, அவனோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி விஜய் ஒர்க் பண்ற கம்பெனில இருக்கு. நான் ஏன் விஜய் விஜய்னு சொல்றேன்னா, படத்துல விஜய் பேர் விஜய் தான். ஸோ விஜய் ஒர்க் பண்ற அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி கால் பண்ணி என்ன சொல்றான், இவனை வேலையை விட்டு தூக்கிடு, இல்லைன்னா உன்னோட நியூஸ் பேப்பரே மூட வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அப்புறம் இவங்க தூக்கிடுறாங்க. சரி, ஓகேடா, இவன் இப்படி பண்ணிட்டான், அடுத்து வயிற்று பொழப்புகளை வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆட்டோ ஓட்டி நம்ம பெரிய ஆளாகலாம்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுறாரு. அப்படி ஓட்டுறப்ப என்ன ஆகுது, திரும்பியும் வம்பு பண்ணிடுறான். என்ன பண்றான், எப்படி நீ ஆட்டோ ஓட்டுறியா, இருறா அவன் மேல கேஸை போடுறான்னு சொல்லி கேஸை போட்டு விட்டுறாங்க. என்ன கேஸ்னா, இந்த மாதிரி நைட் ஆட்டோ ஓட்டு போயிட்டு ஒரு குழந்தைய கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போட்டுறாங்க. கோர்ட்டுக்கு கேஸ் வருது. அங்க வாதாடுறாங்க, ஜெயிக்கவே முடியல. அப்புறம் கடைசியா நம்ம ஹீரோயின் பிரியா இருக்காங்களா, அவங்களோட அண்ணன் ஒரு லாயர். சூப்பரா பாயிண்டா பேசுவாருன்னு பார்த்தா, ஆப்போசிட்ல சாட்சி சொன்ன ஒரு வக்கீலையே போயிட்டு வாய் எழுத்து அவரை பயமுறுத்தி, ஏன்னா ஒரு சாமி நம்பிக்கையில இருக்காரு, பயமுறுத்தி அவர் வாயாலே உண்மையை கக்க வச்சிடறாரு. வெல் டன் மை டியர் பாய், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் விஜய் வெளியே வந்துடுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கப்ப இவனை எதுவுமே பண்ண முடியல. என்னடா பண்றதுன்னு அந்த ராக்கி பையன் என்ன பண்றான், ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போறாங்க. போறப்ப இந்த புறம்புக்கு இவனும் உள்ள போயிடறான். உள்ள போயிட்டு ரொம்ப தப்பா நடந்துக்கிறான். அவன் வெளியே அழுதுட்டு ஓடி வராங்க. கூட அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க. அந்த பொண்ணு விஜய் கிட்ட சொல்லிடுறான். அப்புறம் விஜய் போயிட்டு அவனாடே, என்னடா நீ ஆலையாடா இதுக்கு மேல கை வைக்கிற, பொம்பளை மேல கை வச்சாலும் உன்னை கொல்லணும்டா அப்படின்னு சொல்லி போட்டு அடின்னு அடிச்சு இது பண்ணி தூக்கி போட்டு சொறிவிறாரு. கோவப்பட்டவன் என்ன பண்றான், ஸ்ட்ரைட்டா அடிச்சு தானே மோதணும். ஆனா அடிச்சு மோதல. அவனுக்கு எவ்வளவோ பவர் இருக்கு, அரசியல்வாதிகள் பவர் இருக்கு, மந்திரிகள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன், காசு அவ்வளவு கொட்டி கிடக்கு. ஆனா என்ன பண்றான்னா, ஆளை வச்சு பிரின்சிபல் இருக்காங்களா, காலேஜ் பிரின்சிபலை போயிட்டு அடி. பிரின்சிபலே அவங்க ஆளுதான்.
போய் அடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து காலேஜ் உள்ள இருக்க சேரு பெஞ்ச் எல்லாம் இருக்குல்ல, வெளியே தூக்கி போட்டு கொளுத்திடுறாங்க. நைட் அதெல்லாம் பண்ணிட்டு விஜய் மேல பழி போட்டுறாங்க. இப்படி போட்ட உடனே அங்க பிரின்சிபல் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ தாண்டா அப்படி பண்ண, ஏன்னா அந்த அடிக்க வந்தவங்க விஜய் பேரை சொல்லிடுறாங்க. அவனே அவனாலதான் சொன்ன உடனே என்ன பண்றாங்க, நீ தான் அப்படி பண்ண, உன்னை காலேஜோட டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மாணவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இந்த படத்துல நிறைய டைலாக் என்ன பேசியிருப்பாருன்னா, மாணவர் சக்தினா சும்மாவா, இளைஞர்களோட சக்தினா சும்மாவா, நம்மளால எல்லாமே பண்ண முடியும், அநியாயத்தை பார்த்துட்டு பொத்திட்டுலாம் உட்கார முடியாது, நம்ம போய் கேட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருப்பாரு. இந்த படம் ஃபுல்லாவே அரசியல்வாதிகள்னா கெட்டவங்க, அவங்கள வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களெல்லாம் திருத்தி ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு இதா போயிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப விஜய் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அந்த டைம்ல இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, வன்முறை தான் கையாளன்னு சொல்றப்ப அந்த டைம்ல தான் ஹீரோயினோட அண்ணன் வந்து என்ன சொல்றாரு, வன்முறை வந்து நமக்கு ஒத்து வராது, நாம வந்துட்டு என்ன பண்ணணும்னா அகிம்சை வழியில போராடணும். சோ நீங்க நம்மளால என்னமே பண்ண முடியல, நம்மளால என்னதான் பண்ண முடியும், நான் வேலை பார்த்தா இது பண்ணிடுறாங்க, எங்க அங்கிருந்து துரத்துறாங்க இங்கிருந்து துரத்துறாங்க சொன்னோன்னே உங்களுக்காக விஜய் ஐடியா கொடுக்குறாரு, நாங்களே ஒரு பிரஸ் ஆரம்பிக்க போறோம், அந்த பிரஸுக்கு பேரு தான் நாளைய தீர்ப்பு, ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து ஃபுல்லாவே மாணவர்கள் வந்து அரசியல்வாதிகளை எதிர்த்து வன்முறைக்கு எதிர்த்து ஃபுல்லா நியூஸ் போட்டு உண்மை எதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிவிக்க ஒரு நியூஸ் பேப்பரை ஆரம்பிக்கிறாங்க. அது சூப்பரா போயிட்டு இருக்கு. இது வந்து இவங்களுக்கு எல்லாம் வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஆப்போசிட்ல இருக்க டீமுக்கு எல்லாம் வயிறு எரியுது. இந்த படத்துல மொத்தம் 6 ஃபைட் சீன் இருக்கு, 5 பாட்டு இருக்கு. பாட்டுனா சூப்பரா அவ்வளோலாம் எழுதிருக்க மாட்டாங்க, நார்மலா ரொம்ப மோட்டிவேட்டட் சாங்கா இருக்கும், அப்புறம் லவ் சாங்கா இருக்கும், அப்புறம் கில்மா சாங் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இந்த வில்லன் வந்து இவங்களை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும், நம்மளை பத்தி தப்பாவே பேசிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும், பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, விஜய் அதாவது ஹீரோவோட லவ்வர் ஹீரோயின் இருக்காங்கல்ல பிரியா, அவங்கள போலீஸ்காரனை விட்டு கடத்திட்டு வர வச்சு மகாபலிபுரத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அடைச்சு வச்சிடுறாங்க. இந்த டைம்ல விஜய் இந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப மந்திரியோட பொண்ணை கடத்திட்டு போயிட்டு, அவதான் ராணி, அந்த வில்லியா இருக்கார்ல அவதான் ராணி, கடத்திட்டு போயிட்டு வேணும்தான் நீ வந்து அவங்களை கண்டுபிடிச்சு கொடு, எனக்கு எங்க பிரியா போனான்னு தெரியல, இல்லைன்னா ராணியை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு ராணியை தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப ராணி கிட்ட போயிட்டு, இங்க பாரு உங்க அப்பா பண்ணது தப்பு, நீ உன் கூட இருக்கணும் யாரும் சரியில்லை, ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் கடத்தி வச்சிடறாங்க, அவனோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சுனா நீங்க இரு, எல்லாம் கிளம்பி போயிட்டே இரு, எங்களால பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்புறம் ராணி வந்து விஜயை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி விஜய் மேடம் ஒரு லவ் வந்து, சரி நானும் உங்களுக்கு வந்து ஒத்துக்கிறேன், நானும் இந்த போராட்டத்துல என்னையும் சேர்த்துக்கோங்க, இந்த போராட்டம் நானும் பண்ணுவேன்னு சொல்லி விஜயோட சேர்ந்து அப்போ ஒரு டூயட் சாங் வருது. எங்க அங்க வந்து பிரியா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இங்க டூயட் சாங் கேக்குது. சரி இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்படி போயிட்டு இருக்கிறப்ப கிடைக்கவே இல்லை, அந்த எம்எல்ஏவும் எதுவுமே பண்ணல. ஸோ அப்புறம் என்ன பண்றான், அவன் அந்த புறம்போக்கு ஆக்கியிருக்கான்ல, அவன் வந்து பிரியாவை வந்து கல்யாணம் பண்ணிடுறான், தாலி கட்டிடுறான், கல்யாணம் இல்லை தாலி கட்டிடுறான். தாலி கட்டது மட்டும் இல்லாம ரேப் பண்ணிடுறான், ரேப் பண்ணி கொன்னுட்டு காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உள்ள தூக்கி போட்டு போயிடுறான். இது வந்து விஜய்க்கு தெரிய வர போயிட்டாங்க, அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இனிமேல நான் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுக்கிறாரு. அப்பயே துப்பாக்கி பிடிச்சிருக்காரு, எப்படியே அப்பயே துப்பாக்கி எடுத்திருக்காரு. துப்பாக்கி எடுத்து நான் கொல்ல போறேன் சார், இனிமேல முடியாதுன்னு சொல்லி பிரியாவோட அண்ணன் அதாவது வக்கீல் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் சொல்றான். அவர் பாத்துறாரு, இங்க பாரு திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ற, அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நீ இப்படி பண்ணணும் அவசியமே கிடையாது, நீ வந்து எப்படியாச்சும் இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்க எல்லாரும் சாட்சிகளை பிடிச்சி கலெக்ட் பண்ணி கொண்டு வா, அப்படி கொண்டு வந்துட்டுனா நான் வந்து எப்படியாச்சும் வாதாடி நான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன், தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஸோ விஜய் வந்து பதுங்கி போயிட்டு அவங்க வீட்டுல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடையாதான்னு பார்க்க போறப்ப அவங்க அப்பன் அருண் மேக்தா இருக்கான்ல அவங்க வீட்டுக்கு போறப்ப அங்க அந்த போலீஸ்காரன் வரான், வந்து பேரம் பேசுறான், நீ தான் அப்படி வந்து உங்க புள்ளதான் அப்படி கொண்டுட்டான் அந்த பொண்ணை, நான் வந்து எனக்கு வந்து நீ பணம் எதுவும் கொடுக்கலனா நான் வந்து உன் மேல கேஸ் போட்டு உள்ள தருவேன்னு சொன்னோன்னே அருண் மேக்தா வந்து அவனை அடிச்சு போட்டு கொல்ல போவான். கடைசியில விஜய் வந்து அங்க இருக்க ஒரு 4 பேர்த்து கடத்திட்டு போயிடுவான், அவங்க தான் அந்த 4 சாட்சி. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப தான் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு கதையை நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்க அப்பா வந்து இவங்க 3 பேரும் நல்லா தான் இருப்பாங்க, பெரிய பணக்காரங்களுக்கு 3 பேரும் நல்லா தான் இருப்பாங்க. அப்ப சண்டை வந்துடும், சண்டை வரப்ப என்ன பண்ணுவான், அடுத்த நாளே செட்டப்பை கூட்டு வந்துட்டு அப்பதான் சொல்றான், இவனோட நான் பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட வப்பாட்டி நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு புள்ள வேற இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே விஜய்க்கு கோவம் வந்து போயிட்டு ஏதோ சரக்கு அடிக்கிற பாட்டில் எடுத்து தூக்கி மூஞ்சிலே விசிறிடுவாரு. விசிறனோடனே அவன் பயந்துட்டு போயிடுவா, எடுத்து துப்பாக்கி நீட்டு வா, வெளியே நீ போறியா இல்லை உன்னை சுற்றுவான்னு சொல்லிட்டு அந்த செட்டப்பை காமிச்சோடனே அவள் பயந்துட்டு ஓடிடுவா. அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், எப்படா இப்படி பண்ணான்னு சொன்னோடனே விஜய் வந்து போயிட்டு அவங்க அப்போட கழுத்தை அப்படி நெரிச்சு
ஓவரா பேசாத, எங்க அம்மா மேல கை வைக்காத அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணுவான், 2 பேரும் வெளியே இப்பே கிளம்புங்க, நீங்க இனிமே எனக்கு உறவுகளே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவோட தாலியை பிச்சு எரிஞ்சிருவாங்க. எரிஞ்ச உடனே விஜய்க்கு செம்ம கோவம் வந்துடும். அப்பதான் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இப்படி தூக்கிட்டு, இங்க பாரு, எந்த கையால எங்க அம்மாவோட தாலியை பிச்சு எரிஞ்சோ அதே கையால எங்க அம்மாவோட காலை பிடிச்சி கெஞ்சுவனி அப்படின்னு சொல்லி டயலாக் விட்டு அங்கிருந்து போயிருப்பாரு. இப்ப அந்த டயலாக் தான் அங்க ரீக்ரியேட் ஆக போகுது. அருண் மெக்தா என்ன பண்ணுவான், இந்த மாதிரி சரி ஓகே எப்படியாச்சும் பிளான் போட்டு இவங்களை மழுப்பி நம்ம சென்டிமெண்டலா அட்டாக் பண்ணி இவங்க கேஸை வாபஸ் வாங்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. விஜய் வீட்டுக்கு போன உடனே விஜய் டக்கு டக்குன்னு எல்லா சேர்லாம் தூக்கி போட்டு ஒரே சேர் மட்டும் வச்சு அவங்க அம்மா உட்கார வச்சு அவன் வந்து உள்ள வந்த உடனே சரி போய் காலில் உட்காந்து மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு பிளான் பண்ண மாதிரி அவன் வந்து காலில் வந்து எனக்கு ஞாபகம் இல்லையா, என் பாசம் இல்லையா, எனக்கு ஒரு சேர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே விஜய்க்கும் இவருக்கு பெரிய காணவே போகும், ஏய் போயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு டைம் மேல அருண் மெக்தால முடியாது, நான் உங்களை ஏதாச்சும் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு என்ன பண்றான், இவங்க நடத்தினாங்க நாளை திருப்பு நியூஸ் பேப்பரு, என்ன பண்ணிட்டாங்க அங்க போயிட்டு அதை ஃபுல்லா அடிச்சு நொறுக்கி எரிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம பிரியாவோட அண்ணன் இருக்காருல வக்கீலு, அவனை சுட்டுறான் அந்த அருண் மெக்தா. சுட்ட உடனே அவன் அங்கேயே இறக்காம ஒரு 4 புல்லட்டோட தாங்கி டயலாக் டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப விஜய் எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன சார் நீங்க பாருங்க அகீம்ஸ் வெளியில தான் போகணும், வன்முறை கையில் எடுக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்ன நீங்க சாவ போறீங்கன்னு அப்படின்ட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகாம உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அப்ப அவர் டயலாக் பேசணும்ல, சொன்னோடனே இங்க பாருப்பா அகிம்சை தான் எப்பயுமே, இப்பயும் நான் சொல்றேன், இப்ப நீங்க வந்து வன்முறை கையில் எடுத்தீங்கன்னா உங்களை தீவிரவாதின்னு சொல்லுவாங்க, உங்களை வந்து போராளின்னு சொல்ல மாட்டாங்க, தீவிரவாதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே சார் நீங்க சாவுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜய் வந்து எப்படியாச்சும் அந்த கோர்ட் அடுத்த நாள் கேஸ் நடக்க போது தூதனை கொடுக்க போறாங்க. ராக்கி என்ன பண்ணிடுறான், அந்த ஜட்ஜி வீட்டுக்கே போயிட்டு அவன் பேத்தியை கொண்டுடுவேன், தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படின்றான். அப்புறம் விஜய் வந்து 4 பேர்த்த எப்படியாச்சும் கூப்பிட்டு அங்க சேஃபா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஊரை பணையம் வச்சு அங்க போறாரு. அப்படி போறப்ப ராக்கி அந்த வீட்டுக்கு போயிட்டு பேத்தியை காப்பாத்துறதுக்கு போயிட்டு அங்க போய் ஃபைட் பண்ணி பேத்தியை காப்பாத்திடுறான். அப்புறம் அவங்களை கூட்டு வந்துட்டு இது சப்மிட் பண்றாங்க கோர்ட்ல வந்து அருண் மெக்தாவும் ஒரு எம்எல்ஏவும் ராணியோட அப்பா இருக்காருல அவங்க 2 பேர் இருக்காங்க. அப்புறம் தீர்ப்பு நான் வந்து என் பேத்தி அங்க சாவ கடந்தாலும் நான் தீர்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி அந்த அம்மாவும் இவங்களுக்கு தூக்குதானே நான் கொடுத்துறேன்னு சொல்ல கரெக்டா விஜய் உள்ள வர கரெக்டா எல்லாரும் தூக்கி நிறுத்த ஹே வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி ஜெயிச்சு இப்படி கை தூக்கி படத்தை முடிச்சிருவாங்க. இதுதான் நாளைய தீர்ப்பு படம். இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆனா இதுக்காக பாக்குறப்ப நிறைய டீட்டெயிலிங் சூப்பரா இருந்துச்சு. நிறைய பேர் அவங்களோட அறிமுகம் படம் எப்பயுமே எப்படி இருக்குன்னா, ஏதாச்சும் ஒரு லவ் இல்லை ஏதாச்சும் ஒரு சீரியல் கில்லர் இல்லை ஏதாச்சும் ஒரு காமெடி படம் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் படம் இல்லை ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஆனா விஜய் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எதிர்த்து போராடுற மாதிரி அப்பயே எழுதியிருப்பாங்க. இந்த அரசியல் இப்படி கொடுமை நடந்துட்டு இருக்கு, மக்களை காப்பாற்ற யாராச்சும் வரணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல பால் ஊட்டி வளர்க்குற மாதிரி விஜய்க்கு வந்து இதை சொல்லி வளர்த்ததாலதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து டிவிகேன்னு கட்சி ஆரம்பிச்சு உள்ள வந்து இருக்கிற அரசியலுக்குள்ள வந்து இருக்கிற எல்லா கட்சி கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காரு. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் இந்த மாதிரி பண்ணி ஏதாச்சும் ஒரு அரசியல் பேசிட்டே இருக்கிறதால தான் அரசியலுக்கும் விஜய்க்குமான நெருக்கம் வந்து நெருங்கிக்கிட்டே இருந்ததுதான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படமே ஆக்சுவலா என்னதான் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் படத்துல சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும், ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ஆக்சுவலாவே சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி விஜயோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே பாக்குறோமோ அப்பையில இருந்தே அந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரா. அதே மாதிரி பவரா அடிக்கிறதா இருக்கட்டும், பவரா பஞ்சில் பேசுறதா இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், டான்ஸ் அவ்வளவா அந்த படத்துல இல்ல. 2-3 பாட்டுல மட்டும் தான் ஆடிருக்காரு, மற்றபடி வேற எதுலையும் அவ்வளவு சூப்பரா ஆடுற மாதிரிலாம் இல்லை. இதுக்கப்புறம் வர படங்கள்ல தான் டான்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் நோட் பண்ணது. நீங்க என்னெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் பார்க்கணும்னா யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. ஸோ யூடியூப்ல நாளைய தீர்ப்புன்னு போட்டாவே இந்த படம் வருது. ஸோ பார்க்காத மக்களையே போய் தயவு செஞ்சு எங்கள் விஜய் அண்ணனோட படங்களை போய் பாருங்க, ஒவ்வொரு படமாவும். ஸோ அவ்வளவுதான். இந்த சீரீஸ் வந்து ஒரு 69 நாளைக்கு போக போகுது. டெய்லி நான் ஒவ்வொரு படமா போட போறேன். இது கண்டிப்பா எப்படியாச்சும் மிஸ் பண்ணாம ஒவ்வொரு நாளும் ஒரு படம் கண்டிப்பா பார்த்து இந்த சீரீஸை முடிச்சே ஆகணும்னு தான் என்னோட லட்சியமா இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் யூடியூப்ல யாராச்சும் வந்து விஜய் யாரு, தளபதி விஜய்ன்னு சொல்றாங்களே, இவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருக்காரு, அவர் என்னென்ன படம் நடிச்சாருன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் கேட்டா விஜயோட மொத்த படங்கள் லிஸ்ட்டும் ரிவ்யூ பண்ணி நான் வச்சிருப்பேன். நீங்க லைனா எல்லாத்தையும் பார்க்கலாம், படத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும், போய் கண்டிப்பா பார்க்கலாம். இது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படமா இருக்கிறது வந்து எப்படியாச்சும் ஹிட் கொடுத்துன்னு நினைப்பாங்க. ஆனா விஜய்க்கு மட்டும் இந்த படம் தோல்வியா தான் இருந்துச்சு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு காரணம் கதையோ அதோ எதுவுமே இல்லை, அவரோட முகத்தை வச்சு ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் எப்படி வளர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு படங்கள்ல நான் சொல்றேன். விஜயோட ஃபர்ஸ்ட் படமான நாளைய தீர்ப்பு ரிவ்யூ அவ்வளவுதாங்க. 2வது படம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். கண்டிப்பா மறக்காம மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அழுத்தி விடுங்க. நாளைக்கு வந்து வீடியோ செகண்ட் படத்தோட ரிவ்யூ வந்துடும். அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் ஃபேன்ஸ், விஜய்க்காக தான் நானும் பண்றேன், நானும் விஜய் ஃபேன் தான், அவருக்காக தான் இந்த வீடியோலாம் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த 69 வீடியோக்காச்சும்
எப்படியாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க.